வஜ்ரபாகுவினால் அவந்தி எல்லைக்கு அனுப்பப்பட்ட ஒற்றனை எதிர்நோக்கி உஞ்சையின் எல்லையிலிருந்து நெடுந்தொலைவு பயணித்து அவனுக்காக காத்திருந்தாள் கார்த்திகா. அவந்திகாவின் கட்டளையை ஏற்று அரண்மனை மாளிகையை விட்டு வெளியேறிய அடுத்த கணமே அவள் மாறுவேடம் அணிந்து கொண்டு புறவையின் மீது கைவினை கலைப்பொருட்களை ஏற்றி வணிக பெண்ணை போன்று உருமாறியிருந்தாள். பொழுது விடிந்து பரிதி மெல்ல உயர்ந்து கொண்டிருந்தது. வணிகர்கள் பலர் அவளை கடந்து சென்று கொண்டிருக்க வணிகர்களோடு வணிகர்களாகச் சென்று கொண்டிருந்ததை கவனித்தாள் கார்த்திகா. அவனை ஏற்கனவே பலமுறை வஜ்ரபாகுவின் மாளிகையில் கார்த்திகா பார்த்திருப்பதால் பார்த்த அடுத்த கணத்திலேயே இவனாகத்தான் இருப்பான் என்று முடிவெடுத்தாள். அவனை பார்த்த அடுத்த கணமே அவன்தான் ஒற்றன் என்பதை அறிந்து கொண்டாலும் அதை வெளிப்படுத்தாமல் அவன் தன்னை எந்த சூழலிலும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் பெரும் கவனமாக இருந்த கார்த்திகா பெரும் எச்சரிக்கையுடன் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். எச்சரிக்கையாக யாரும் கண்டறியாத அளவிற்கு 2 குறுவாட்களை இடையில் மறைத்திருந்தாள். கட்டியிருந்த சீலை துணியின் முந்தானையை மார்பு மற்றும் முதுகனை சுற்றி தலையை மூடியதோடு அல்லாமல் முகத்தில் பாதியையும் அவர்களின் பழக்க வழக்கத்தின்படி மறைத்திருந்தாள். அவளை யார் பார்த்தாலும் அவளின் அழகிய அதரங்களுடன் கூடிய 2 இதழ்கள் மற்றும் இதழ்களுக்கு கீழே வழவழப்புடன் காணப்படும் தாழ்வாய் மற்றும் கழுத்து மட்டுமே பார்வைக்கு அகப்படும். மற்ற அனைத்தையும் நீண்ட அவளது சீலை துணியினால் மறைத்து எளிதில் அடையாளம் காண இயலாத அளவிற்கு தன்னை மாற்றிக்கொண்டிருந்தாள். தன்னை மறைத்ததை போன்றே அவள் வழக்கமாக பயன்படுத்தும் புறவையையும் மாற்றிக்கொண்டு முன் எச்சரிக்கையுடன் சென்றிருந்தாள் கார்த்திகா. அவந்தி எல்லையை அடைவதற்குள் அவன் கொண்டு சென்று கொண்டிருக்கும் ஓலையை பறித்து அவனை தீர்த்து கட்ட தக்க சமயத்தை எதிர்பார்த்தபடி சென்று கொண்டிருந்தாள் கார்த்திகா. அவனிடம் பேசுவதற்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்தபடி சீரான இடைவெளியில் அவள் சென்று கொண்டிருந்த போது அவ்வொற்றன் தனது புறவையின் வேகத்தை குறைத்தான். அவனைப் போன்று தானும் வேகத்தை குறைத்தால் அவன் சந்தேகம் கொண்டு எச்சரிக்கை அடைந்து விடுவான் என்பதை உணர்ந்த கார்த்திகா தனது புறவையின் வேகத்தை குறைக்காமல் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தாள். பொழுது உச்சிக்கு வந்து விட்டதால் பருதியின் வெம்மையை தாங்க முடியாமல் அனைவரும் வழியில் ஓடையில் நீரை பருகி இளைப்பாறினர். கார்த்திகாவும் அவளது புறவைக்கு நீர் காட்டிவிட்டு மற்றவரைப் போன்று மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்காமல் அவள் புறப்பட்டு செல்லலானாள். அவள் செல்வதை பார்த்த வஜ்ரபாகுவின் ஒற்றனும் புறப்பட்டு செல்லலானான். கார்த்திகா முன்னால் செல்ல அவளை பின்தொடர்ந்தான் அந்த ஒற்றன். அவன் என்னை அடையாளம் கண்டு கொண்டானோ என கார்த்திகா சற்றே எச்சரிக்கையுடன் புறவையின் வேகத்தை குறைக்க அவன் அவளிடம் விதிசா வரை சென்று கொண்டிருக்கிறாயா என வினவினான். பதிலுக்கு அவள் எதுவும் பேசாமல் புறவையின் வேகத்தை அதிகரித்தாள். அவளின் போக்கினை கண்டு புரியாமல் விழித்த அந்த ஒற்றன் தனியாக சென்று கொண்டிருக்கிறாயே என்று பேச்சு துணைக்கு உன்னுடன் வரலாம் என நினைத்து வந்தால் இப்படி அவமானப்படுத்துகிறாயே என வாய்விட்டே அவளிடம் வினவினான் அவன். அவனிடம் முதலில் பேசத் தயங்கிய கார்த்திகா பிறகு தயக்கத்துடனே ஆமாம், விதிசா வரைதான் சென்று கொண்டிருக்கிறேன் என தெரிவித்தாள். நல்லது பெண்ணே, நானும் விதிசா வரைதான் சென்று கொண்டிருக்கிறேன் என தெரிவித்தவன் பிறகு இந்த பாதையில் இப்போதுதான் நீ முதல் முறையாக பயணிக்கிறாயா என வினவினான். என மட்டுமே பதிலளித்தாள் அவள். விதிசா வரை மட்டும் தானா அல்லது விதிசாவை கடந்து மகதம் வரை புறப்பட உத்தேசமா என வினவினான். நான் கொண்டு செல்லும் பொருட்கள் அனைத்தும் விதிசாவில் விற்றுவிட்டால் மீண்டும் உஞ்சைக்கு திரும்பி விடுவேன். விற்கவில்லை என்றால் மகதம் வரை செல்ல உத்தேசித்திருக்கிறேன். உன்னை கண்டால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. எதற்கு என்னை கண்டு பெருமைப்படுகிறீர்கள்? நம் நாட்டு ராஜபுதன பெண்கள் அனைவரும் வீட்டோடு அடைந்து கிடக்கும் நேரத்தில் நீ வாணிகம் செய்ய தனியாக புறப்பட்டு செல்கிறாயே, உன்னை போன்ற பெண்கள்தான் இப்போது நாட்டிற்கு தேவையாக இருக்கிறார்கள். எனது தாய் மற்றும் தந்தையை காக்க நான் உழைக்கிறேன். தாங்கள் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறீர்கள் என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே புறவியில் தென்னாட்டு வணிகன் ஒருவன் அதிவேகமாக அவர்களை கடந்து சென்றான். அப்போது அந்த ஒற்றன், நான் இந்த தென்னாட்டு வணிகர்களை வெறுக்கிறேன் என பெரும் இகழ்ச்சியுடன் தெரிவித்தான். ஏன் அவர்களை கண்டு வெறுக்கிறீர்கள்? நம் நாட்டு வளங்களை சுரண்டி தென்னாட்டுக்கு எடுத்து கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் தென்னாட்டிலிருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கு விற்று கொண்டு இருப்பதால் தான் நம் நாட்டில் விலைவாசி இன்னும் உயரவில்லை. அவர்கள் மட்டும் வணிகத்தின் பொருட்டு பொருட்களை இங்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றால் நம் நாட்டில் நம் பொருட்களை யானை விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நீ என்ன கூறினாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்களை நான் வெறுப்பதற்கு காரணம் தேவையில்லை. ஆனாலும் நான் அவர்களை வெறுக்கிறேன். நீ இப்போது பளபளப்புடன் பட்டாடை உடுத்திக் கொண்டிருக்கிறாயே,
இது காஞ்சிப்பட்டு. உன் காதில் மின்னிக் கொண்டு இருக்கிறதே, இது பாண்டிய நாட்டு முத்து. உன் மார்பில் தவழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த பவளக்கல் சோழ நாட்டின் புகாருக்கு சொந்தமானது. இந்த வேளையில் நீ அவர்களை வெறுக்கிறேன் என்கிறாய். உனது கூற்று எனக்கு விசித்திரமாகவும் இருக்கிறது, முரண்பாடாகவும் இருக்கிறது. நம் நாட்டில் வாணிகம் செய்து அவர்கள் தங்கள் நாட்டின் செல்வத்தை பெருக்கி வளமாக்கிக் கொண்டு இப்போது நம்மை எதிர்க்கவே பெரும் படையை திரட்டிக்கொண்டு வடுகர் நாடு வரை வந்துவிட்டார்கள். ஓ, இது எப்போது நடந்தது? நீ எதை பற்றியும் கேள்விப்படவில்லையா? இல்லை. சோழப்படை நம் நாட்டின் ஒரு பெரும் கோட்டையையும் கைப்பற்றி விட்டார்களாம். எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் பைத்தான் மீது படையெடுக்கலாம் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது சாதவாகன அரசுக்கு சோதனை காலம். சோழ நாட்டின் தாக்குதலை நமது படைத்தலைவர் வஜ்ரபாகு நிச்சயம் தனது பராக்கிரமதனத்தினால் முறியடித்து சோழ வீரர்களை வந்த வழியே நிச்சயம் விரட்டி விடுவார். பாவம் நமது மன்னர் சதகரணி. தெற்கில் திரண்டிருக்கும் சோழ படையை முறியடிப்பாரா, அல்லது வடக்கே வச்சிர நாட்டில் அவந்தியை தாக்க திரண்டிருக்கும் சுங்கப்படையை தாக்குவாரா? இரண்டு திசைகளில் இருந்தும் பெரிய ஆபத்து திரண்டு கொண்டிருக்கிறது. நீ வியப்படைந்து அதிர்ச்சியடைய மாட்டாய் என்றால் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? என்ன? அதை நீ யாரிடமும் தெரிவிக்க கூடாது. சரி. அதை கேட்டால் நீ நிச்சயம் நிம்மதியடைவாய். முதலில் நீ செய்தியை கூறு. அதன் பிறகு நான் நிம்மதி அடைவேனா அல்லது விரக்தி அடைவேனா என்று பார்க்கலாம். வச்சிர நாட்டில் சுங்கப்படை அவந்தியை எதிர்த்து திரண்டிருப்பதாக தெரிவித்தாயே? ஆமாம், தெரிவித்தேன். அவர்களால் ஒரு நாளும் நமது நாட்டிற்கு ஆபத்து ஏற்படாது. ஆபத்து ஏற்படாதா? ஆம். எப்படி இவ்வளவு உறுதியுடன் கூறுகிறீர்கள்? எனக்கு தெரியும். சுங்கப்படை அவந்திக்கு உதவத்தான் வச்சிர நாட்டில் காத்திருக்கிறது. இது சாத்தியமே இல்லை. சாதவாகன நாடும் சுங்க நாடும் எதிரி நாடுகள். சுங்கன் எப்படி சதகரணிக்கு உதவுவான்? உனக்கு எதுவுமே தெரியவில்லை. எனக்கா? என்ன எனக்கு தெரியவில்லை? சுங்க மன்னருக்கு சாதவாகன மன்னர் சதகரணி தான் எதிரி. ஆனால் சாதவாகன படைத்தலைவர் அல்ல. புரியவில்லையே. உனக்கு அரசியல் ஞானம் என்பது துளி கூட இல்லை. வணிக பெண்ணிடம் அரசியல் பற்றி வினவினால் எப்படி ஐயா அவள் பதிலளிப்பாள்? சுங்க நாட்டின் பட்டத்து இளவரசர் சுங்கபுத்திரனும் நமது படைத்தலைவர் வஜ்ரபாகுவும் நெருங்கிய நண்பர்கள். அரசியலை பற்றி தாங்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அரண்மனையில் பெரிய இடத்தில் தொடர்பு வைத்திருப்பீர்கள் போலிருக்கிறதே. அவந்தி இளவரசியின் தோழியான உன்னை விடவுமா எனது தொடர்பு செல்வாக்கு மிகுந்தது? ஆதலால் தான் தாங்கள் வஜ்ரபாகுவின் ஓலையை சுமந்து கொண்டு வஜ்ர நாட்டிற்கு சென்று கொண்டு இருக்கிறீர்களோ என கார்த்திகாவும் பதிலுக்கு சிரித்தபடியே இடையில் மறைத்து வைத்திருந்த குருவால் ஒன்றை கையில் எடுத்து அவனது புறவையை வழிமறித்தாள். சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள். விழிகளுக்கு எட்டியவரை பார்வையில் யாருமே அகப்படவில்லை. இதுதான் அவனை தீர்த்து கட்ட சரியான தருணம் என நினைத்து அவன் அவளை அறிந்து கொண்ட அதே நேரத்தில் அவளும் எந்த அதிர்ச்சியும் அடையாமல் அவளை வெளிப்படுத்தி கொண்டாள். கையில் குருவாளினை வைத்துக்கொண்டு, வசமாக சிக்கிக் கொண்டாய். நான் என்று அறிந்தும் நீ தனியாக என்னிடம் சிக்கி தவறினை இழைத்து விட்டாயே. இப்போதே உனது உயிரையும் நீ இழக்கப் போகிறாய் என புன்னகையுடன் தெரிவித்தாள் கார்த்திகா. தவறினை இழைத்தது நானல்ல பெண்ணே, நீதான் தனியாக வந்து எங்களிடம் சிக்கிக் கொண்டாய். உங்களிடமா? ஆம் என தெரிவித்த அந்த ஒற்றனை அதிர்ச்சியுடன் நோக்கினாள் கார்த்திகா. அப்போது அந்த ஒற்றன், நீ எனது 2 நண்பர்களை கொன்றபோதே நான் உன்னை கொன்று போட்டிருக்க வேண்டும். உன்னை உயிரோடு விட்டு வைத்தது பெரும் தவறாகி போய்விட்டது என தெரிவித்தவன் உதடுகளை குவித்து சீழ்க்கை ஒலி எழுப்பினான். அடுத்த கணம் கார்த்திகா மற்றும் அந்த ஒற்றனை சூழ்ந்து 4 வீரர்கள் வாளுடன் சுற்றி வளைத்தார்கள். என்ன பார்க்கிறாய் கார்த்திகா? நீ எப்படியும் என்னை தேடி வருவாய் என்று நான் எதிர்பார்த்தேன். அதற்குத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்னை பார்த்து உனக்கு இவ்வளவு அச்சமா? துணைக்கு 4 பேரை அழைத்து வந்திருக்கிறாய். பயமல்ல பெண்ணே, உனது குருவாள் மற்றும் வாழ்வீச்சின் வேகத்தினை அறிவேன் நான். எந்த சூழலிலும் நீ தப்பி செல்லக்கூடாது. அதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே கையில் இருந்த குருவாளினை அவளுக்கு எதிரே நின்ற ஒற்றன் மீது எறிந்தாள். அவள் குருவாளினை எரிய கையை உயர்த்திய போதே அவன் தனது புறவியை நகர்த்தினான். எப்போதும் குறிதவறாத அவளது குருவாட்களில் ஒன்று குறித்தவறி கீழே விழுந்தது. மற்றொன்று அவனது தோளின் மீது பாய்ந்தது. அடுத்த கணம் தனது புறவையை தட்டிவிட்டாள் கார்த்திகா. மின்னல் வேகத்தில் பாய்ந்த அவளை சூழ்ந்திருந்த மற்ற 4 புறவைகளையும் கடந்து செல்லலானாள். கன நேரத்தில் குருவாளினை எரிந்து தப்பிச் சென்று விட்ட கார்த்திகாவை கண்ட அந்த ஒற்றன், அவளை விடாதீர்கள், விரட்டி பிடியுங்கள்,
அவள் எந்த சூழலிலும் தப்பிச் செல்லக்கூடாது என கட்டளையிட்டான். அடுத்த கணம் அவன் அழைத்து வந்திருந்த வீரர்கள் 4 கார்த்திகாவை விரட்டி செல்லலானார்கள். தோளில் பாய்ந்திருந்த குருவாளினை பிடுங்கி எறிந்தவன் குருதி வடிவதை பற்றியும் கவலைப்படாமல் கார்த்திகாவை ஆவேசத்துடன் விரட்டலானான். தனது புறவையை விட்டுவிட்டு வேற்றுப்புறவையை நம்பி வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சிறிது நேரம் கழித்தே உணர்ந்தாள் கார்த்திகா. புறவி வேகமாக முச்சிரைத்து தனது வாயில் நுரையை கக்கத் துவங்கியிருந்தது. அதன் வேகமும் நேரத்திற்கு நேரம் குறைந்து கொண்டிருந்தது. கார்த்திகாவின் மன வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் புறவி திணறிக் கொண்டிருந்த போது அவளை 4 மீண்டும் சுற்றி வளைத்தார்கள். 5வதாக அந்த ஒற்றனும் அவளை நெருங்கினான். கொண்டு வந்திருந்த 2 குறுவாட்களையும் முன்பே பயன்படுத்தியிருந்தாள் கார்த்திகா. புறவியையும் இனி நம்ப இயலாது. அது எப்போது வேண்டுமானாலும் அவளை கைவிட்டு விடும் நிலைமை. சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள் கார்த்திகா. தப்பிக்க ஏதாவது மார்க்கம் அகப்படுகிறதா என்று பார்வையை 4 புறத்திலும் தீவிரமாக செலுத்தினாள். அப்போது அந்த ஒற்றன், எங்கு நோக்கினாலும் உன்னால் இனி தப்பிக்க இயலாது. எங்களது நண்பர்களை நீ அனுப்பிய அதே இடத்திற்கு உன்னையும் நாங்கள் அனுப்புகிறோம், சென்று வா என அவன் கூறியபடியே புறவியின் மீது அமர்ந்திருந்தபடியே வாளினை உயர்த்தி கார்த்திகாவை நோக்கி வீசினான். அப்போது அவர்கள் யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. புறவி சத்தம் ஒன்று அவர்களை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தது. புறவி சத்தம் எழுந்த திசையை அனைவரும் நோக்கினார்கள். சற்று முன் அவர்களை கடந்து சென்ற அதே தென்னாட்டு வணிகன் அவர்களை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தான். கார்த்திகாவை சூழ்ந்து நின்ற 5 கண்ட வணிகன், ஏதாவது பிரச்சனையா என வினவினான். இதுவரையில் எதுவும் இல்லை, நீ இங்கேயே நின்றால் நிச்சயம் பிரச்சனை உருவாக வாய்ப்பிருக்கிறது என தனது தோளில் வழிந்து கொண்டிருந்த குருதியை துணியால் துடைத்தபடியே தெரிவித்தான் வஜ்ரபாகுவின் ஒற்றன். உன்னிடம் கேட்கவில்லை, அவளிடம் வினவுகிறேன் என கார்த்திகாவை நோக்கினான் அவன். அந்த வணிகனை நோக்கிய கார்த்திகா கன நேரத்தில் அவனை ஆராய்ந்து, இவனால் இந்த 4 எதிர்த்து எப்படி என்னை காப்பாற்ற இயலும் என எண்ணி வருந்தியபடியே வருத்தத்துடன் நோக்கினாள். அப்போது அங்கு நின்றவர்களில் ஒருவன், நீ இங்கிருந்து செல்கிறாயா அல்லது இவளுடன் நீயும் பரலோகத்திற்கு போகிறாயா என வினவினான். அப்படியெனில் நீங்கள் 5 சேர்ந்து ஒரு அபலை பெண்ணை கொலை செய்ய போகிறீர்களா? ஆமாம், இது தவறு அல்லவா? இவளை உயிரோடு இங்கிருந்து அனுப்பினால்தான் தவறாக முடியும். 5 நின்ற கார்த்திகாவையும் ஏறெடுத்து நோக்கினான் அவ்வணிகன். இவன் இங்கிருந்து செல்ல மாட்டான் போலிருக்கிறது. முதலில் இவனை கொன்று போடுங்கள், பிறகு இவளை அனுப்பி வைப்போம் என கட்டளையிட்டான் வஜ்ரபாகுவின் ஒற்றன். அவன் கட்டளையிட்டதுதான் தாமதம். அடுத்த கணம் இடையில் இருந்த வாளினை உருவிக்கொண்டு அவனை நோக்கி பாய்ந்தனர் 2. அவர்கள் புறவியில் பாய்ந்ததை நோக்கிய அவ்வணிகன் எவ்வித பதற்றமும் இல்லாமல் இடையில் வைத்திருந்த 2 குறுவாட்களை எடுத்து அடுத்தடுத்து வீசினான். அவனை தாக்க வந்த 2 புறவியின் மீதிருந்து தொப்பென்று கீழே விழுந்தனர். கையில் இன்னொரு குறுவாளினை எடுத்துக்கொண்ட அவ்வணிகன், அப்பெண்ணை விடப்போகிறீர்களா இல்லையா என வினவிக் கொண்டிருந்த போதே புறவியின் மீது அமர்ந்திருந்தவர்களில் ஒருவன் கையில் வைத்திருந்த 4 விரலடை குறுவாட்களையும் அடுத்தடுத்து எறிந்தான். தன்னை நோக்கி அதிவேகத்தின் வந்து கொண்டிருந்த அளவில் மிகவும் சிறிய அந்த குறுவாட்களை கையில் வைத்திருந்த தனது குறுவாளினால் அந்தரத்திலேயே தடுத்து நிறுத்தியிருந்தான் அவ்வணிகன். அடுத்து உடனே கையில் இருந்த குறுவாளினை அவன் மீது வீசி எறிய அவனும் கழுத்தில் குறுவால் பாய்ந்து கீழே விழுந்தான். வணிகனின் அதிவேக தாக்குதலை கவனித்த இன்னொருவன் கையில் வைத்திருந்த வாளினை வணிகன் மீது எறிய ஓங்கினான். ஆனால் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திகா ஓங்கிய அவனது வாளினை பற்றி அவனை புறவையிலிருந்து கீழே தள்ளினாள். கீழே தள்ளியதோடு மட்டுமல்லாமல் அவளும் புறவையிலிருந்து குதித்து அவனது வாளினை பிடுங்கி கீழே விழுந்தவனின் கழுத்தினை துண்டாக அறுத்து வீசி எறிந்தாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது கண்களுக்கு முன்னரே தனது வீரர்கள் 4 இழந்துவிட்ட வஜ்ரபாகுவின் ஒற்றன் மிரண்டு போய் புறவியில் நின்று கொண்டிருந்தான். அவனை நெருங்கினான் அவ்வணிகன். தனது கையில் வைத்திருந்த வாளினை அவனை நோக்கி எறிந்தாள் கார்த்திகா. அதை லாவகமாக பற்றிய வணிகன் வஜ்ரபாகுவின் ஒற்றனின் மார்பின் மீது பாய்ச்சி இருந்தான். பாய்ச்சிய வாளினை கீழே இழுக்க அடுத்த கணம் புறவையில் இருந்து தொப்பென்று கீழே விழுந்தான் அவ்வொற்றன். கன நேரத்தில் 4 கொன்ற அந்த வணிகனை பிரமிப்புடன் நோக்கிய கார்த்திகா, விரலடை வாளினை அந்தரத்தில் தடுத்து நிறுத்திய மாவீரரை இன்றுதான் நான் காண்கிறேன் என்று வியப்புடன் தெரிவித்தாள். அவளையும் கீழே இறந்து கிடந்தவர்களையும் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அவ்வணிகன். அப்போது கார்த்திகா, குருவாளினை
இவ்வளவு நேர்த்தியாக செலுத்தியவரையும் நான் இதுவரை கண்டதில்லை என கூறியபடியே கீழே கிடந்த வஜ்ரபாகுவின் ஒற்றனின் நாடைகளை ஆராய்ந்தாள் கார்த்திகா. அவளது கைகளுக்கு எதுவுமே கிடைக்காமல் ஆத்திரத்துடன் எங்கேயும் மறைத்து வைத்து விட்டான் என முணுமுணுத்தாள். அப்போது புறவியின் மீது அமர்ந்திருந்தபடியே அவ்வணிகன், இதையா தேடுகிறீர்கள் என வினவியபடியே ஒரு ஓலையை அவளிடம் நீட்டினான். அதை வாங்கிய கார்த்திகா, ஆமாம் வணிகரே, இதைத்தான் நான் தேடுகிறேன், மிக்க நன்றி என கூறி அதை வாங்கி இடையில் மறைத்துக் கொண்டாள். அந்த ஓலையினால் எந்த பயனும் இல்லை. என்ன கூறுகிறீர்கள்? அந்த ஓலையினால் எந்த பயனும் இல்லை என்று கூறினேன். எதற்காக அப்படி கூறுகிறீர்கள்? அந்த ஓலை ஏற்கனவே பிரித்து படிக்கப்பட்டு விட்டது. வாய் வழியாக தகவல் நிச்சயம் மற்றவர்கள் மூலம் சென்று சேர்ந்துவிடும் என அவன் கூற அவனையே வியப்புடன் நோக்கினாள் கார்த்திகா. அப்போது அவன் புறவையில் இருந்து திடீரென்று மயங்கி கீழே சரிந்தான். அவன் கீழே விழுவதற்குள் அவனை தாங்கி பிடித்த கார்த்திகா அருகில் காணப்பட்ட மரத்தின் நிழலில் கிடத்த இழுத்து கொண்டு வந்தாள். அவள் அவனை தாங்கி அழைத்துக் கொண்டு வந்தபோது அவனது தலையில் அவன் அணிந்திருந்த தலைப்பாகை அவளது கையோடு சேர்ந்து வந்திருந்தது. அவனை பார்த்ததும் சந்தேகம் கொண்ட கார்த்திகா பாதி மயக்கத்தில் இருந்த வணிகனின் முகத்தில் காணப்பட்ட பெருத்த மீசையை பற்றி இழுத்தாள். அதுவும் கையோடு வந்தது. தலைப்பாகை மற்றும் முகத்தை மறைக்கும் அளவிற்கு காணப்பட்ட மீசை இல்லாத அவனது முகத்தை பார்த்த கார்த்திகா, சோழப்படை தலைவர் திருக்கண்ணன் என பதறியபடியே திருக்கண்ணனின் நாடையை கிழித்து எரிந்து அவனது உடலை பரிசோதித்தாள். விரலிடை வாள் ஒன்று அவனது மார்பில் பதிந்திருந்தது. அதிலிருந்து நஞ்சு சிறிது சிறிதாக திருக்கண்ணனின் உடலுக்குள் ஊடுருவி அவனை சிறிது சிறிதாக கொலை செய்ய துவங்கியிருந்தது. மரத்தடியில் நஞ்சு தோய்த்த விரலிடை வாளினால் தாக்கப்பட்ட திருக்கண்ணன் சிறிது சிறிதாக தனது நினைவினை இழக்கத் துவங்கி மயக்கமடைந்து கொண்டிருந்தபோது அவனது மார்பில் பாய்ந்திருந்த விரலிடை குருவாளினை பிடுங்கி எறிந்தாள் கார்த்திகா. அருகில் நின்று கொண்டிருந்த திருக்கண்ணனின் புறவியின் கடிவாளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குருவாளினை எடுத்த கார்த்திகா அவனது மார்பில் குருவாள் பாய்ந்த இடத்தை கீறினாள். குருதி வழியத் துவங்கியது. வாள் பாய்ந்த இடத்தில் அவளது அழகிய அதரத்தை பதித்தவள் உறிஞ்சத் துவங்கினாள். நஞ்சானது அவனது உடலுக்குள் முழுவதும் ஊடுருவுவதற்குள் அதை குருதியோடு சிறிது சிறிதாக உறிஞ்சி கீழே துப்பினாள் கார்த்திகா. தனது சீலை முந்தானையை கிழித்தவள் மேற்கொண்டு குருதி வெளியேறா வண்ணம் காயத்தின் மீது இறுக கட்டி அவனை தோளோடு தூக்கி திருக்கண்ணனின் புறவி மீது கிடத்தினாள். பிறகு அவளும் அதில் ஏறிக்கொண்டு எதிரிகள் யாரும் பின்தொடர்ந்து கண்டறிய இயலாத வண்ணம் காட்டுப்பாதையில் செலுத்தினாள் புறவியை. ஒரு ஓரை பொழுதிற்கு மேல் திருக்கண்ணனை சுமந்து கொண்டு புறவியில் சென்றவள் காட்டில் தனியாக காணப்பட்ட குடிசை ஒன்றுக்கு அருகில் புறவியை நிறுத்தினாள். திருக்கண்ணனை தாங்கிக் கொண்டு குடிசைக்குள் சென்றவள் கோரைப்பாயை கீழே விரித்து அவனை கிடத்தினாள். அவனை அங்கேயே போட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றவள் கை நிறைய மூலிகைச் செடிகளை பறித்து வந்தாள். தாமதிக்காமல் அடுப்பினை மூட்டியவள் இரும்பு கம்பி ஒன்றை அடுப்பில் வைத்து திருக்கண்ணனின் மார்பில் வாள் பாய்ந்த இடத்தில் ஆழமாக சூடு வைத்தாள். மயக்கத்திலும் அலறினான் திருக்கண்ணன். பிறகு அவள் கொண்டு வந்திருந்த மூலிகைச் செடியின் இலைகளை நன்கு கசக்கி அவனது காயத்தின் மீது ஊற்றியவள் பிறகு மூலிகையை வைத்து கட்டுக்கட்டி விட்டாள். மயக்கத்தில் கிடந்தாலும் திருக்கண்ணன் வலியில் முனகிக் கொண்டிருந்தான். அவனை அங்கேயே போட்டுவிட்டு குடிசையை விட்டு வெளியே வந்தாள் கார்த்திகா. அங்கேயே நின்று கொண்டிருந்தது திருக்கண்ணனின் புறவி. அதன் அருகில் சென்று அதனை நன்கு தடவி கொடுத்தாள் கார்த்திகா. பிறகு அதை தட்டிவிட்டாள். புறவி அங்கிருந்து நடந்து சென்று பார்வையை விட்டு மறைந்தது. வனத்தில் சிற்றாற்றின் ஓரம் மரங்கள் நிறைந்த மறைவிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த குடிசைக்கு பின்புறமாக நின்று கொண்டவள் புறவையில் வந்தபோது தன்னை யாராவது பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்களா என்று மறைந்து நின்று கண்காணித்தாள். யாரும் பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டவள் திருக்கண்ணனின் புறவி சென்ற திசையை நோக்கி நடந்தாள். அங்கே மறைந்து நின்று மேய்ந்து கொண்டிருந்த அந்த அற்புத புறவி அவளை பார்த்து தலையை ஆட்டியது. திருக்கண்ணனை போன்று தன்னையும் அது ஏற்றுக்கொண்டு விட்டதை எண்ணி மகிழ்ந்தபடியே அதை கடந்து சென்றாள். ஒரு ஓரை பொழுதிற்கு பிறகு திரும்பி வந்தவள் கை நிறைய மூலிகைகளின் வேர்களை பிடுங்கி வந்து கல்லில் இடித்து அடுப்பில் வேக
வைத்து கஷாயம் செய்தவள் அதை திருக்கண்ணனுக்கு சிறுக சிறுக ஊட்டினாள். பொழுது இருட்டி இருந்தது. கார்த்திகா பலவித மூலிகை கஷாயங்களை திருக்கண்ணனுக்கு ஊட்டியிருந்தாலும் திருக்கண்ணனின் உடலுக்குள் பாய்ந்த நஞ்சினை எதிர்த்து அவனது உடல் போராடியதால் அவனது உடலானது கொதிக்கத் துவங்கியது. அந்த குடிசைக்குள் அடித்த குளிர்ச்சியான வனக்காற்றினால் அவனது உடல் நடுங்கத் துவங்கியது. பனை ஓலைகளை கொண்டு அந்த குடிசையை சுற்றிலும் காணப்பட்ட திறப்புகளை அடைத்தாள். மாறுவேடம் தரிப்பதற்காக வைத்திருந்த மாற்றுத் துணியையும் அவனுக்கு போர்த்தினாள். அவனது உடல் நடுக்கம் சற்றே அடங்கியது. ஆனாலும் அவனது உடலின் காய்ச்சல் அடங்கியபாடில்லை. அவள் தயாராக வைத்திருந்த மூலிகை செடிகளை கல்லில் இடித்து அவனது நெற்றியில் பூசி பத்து போட்டு விட்டாள். அவனது நாடியை பிடித்து பார்த்தாள். அவன் ஆபத்து கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை என்பதை அறிந்து கொண்டவள் விளக்கு ஒளியில் தெரிந்த அவனது முகத்தையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவனை எண்ணி வருந்தியவளின் விழிகளில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்தது. பெரும் வீரனான திருக்கண்ணனின் இந்த அபாய நிலைக்கு தான் காரணமாகிவிட்டதை எண்ணி வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். பொழுது கடக்க கடக்க திருக்கண்ணனின் உடல் அதிகமாக நடுங்கத் துவங்கியது. அவனது உடலை தொட்டு பார்த்தாள். உடல் சில்லிட்டிருந்தது. நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது உடல் வெப்பம் அதிகரித்தால் உடல் எதிர்த்து போராடுகிறது என்று அர்த்தம். ஆனால் உடல் வெப்பத்தை இழந்து குளிரத் துவங்கினால் உடல் எதிர்ப்பை நஞ்சு வென்றுவிட்டது என்பதை உணர்ந்த கார்த்திகா அச்சப்பட்டாள். தயாராக வைத்திருந்த கஷாயத்தை சிறிது சிறிதாக ஊட்டினாள். அவனது உடல் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருக்க அவள் அணிந்திருந்த சீலை துணியையும் அவிழ்த்து அவனுக்கு போர்த்திவிட்டாள். அதைத் தொடர்ந்து அவனது உடல் வெப்பம் குறைந்து கொண்டிருந்தது. அவனது மார்பு, உள்ளங்கால், உள்ளங்கை ஆகியவற்றில் சூடு பறக்க தேய்த்து விட்டாள். பிறகும் பயனில்லாமல் போகவே அவள் தினமும் வணங்கும் சண்டிகாலேஸ்வரரை வணங்கிக் கொண்டு திருக்கண்ணனுக்கு அருகில் படுத்தவள் அவனை இழுத்து அணைத்து தனது உடல் வெப்பத்தை அவனுடன் பகிரத் துவங்கினாள். பொழுது விரைந்து கடந்து கொண்டிருந்தது. கார்த்திகா அந்த இரவு முழுவதும் உறங்காமல் திருக்கண்ணனை கவனித்துக் கொண்டிருந்தாள். நாட்கள் மெதுவாக உருண்டு கொண்டிருந்தன. ஒரு நாள் மாலை பொழுதில் திருக்கண்ணன் உடல் வலியுடன் கண்விழித்தான். அவனது முகத்தில் மூடியிருந்த சீலை துணியை விலக்கியவன் விழிகளை திறந்தான். கார்த்திகா தூணில் சாய்ந்தபடி கண்மூடிக் கொண்டிருந்தாள். அவளது மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் திருக்கண்ணன். சிறிது நேரம் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் பேச முயன்றான். ஆனால் அவனது நா மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொண்டு பேச்சு வரவில்லை. தலையை தூக்க முயன்றான். சிறிது கூட அசைக்க இயலவில்லை. கார்த்திகாவின் இடையை சுற்றி அணைத்துக் கொண்டிருந்த அவனது கரத்தையும் அவனால் நகர்த்த இயலவில்லை. சிறிது நேரம் சுய நினைவுடன் படுத்திருந்தவன் மீண்டும் மயங்கினான். அடுத்த நாள் திருக்கண்ணன் கண் விழித்த போது கார்த்திகா ஈரத்துணியினால் அவனது உடலை துடைத்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கவலையுடன் காணப்பட்ட அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன், என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி கார்த்திகா என ஒவ்வொரு சொற்களாக உதிர்த்தான் திருக்கண்ணன். அவன் பேசியதை கேட்டவள் மகிழ்ச்சியுடனே, ஒரு வழியாக கண் விழித்து விட்டீர்களா? சண்டிகாலேஸ்வரரின் அருளினால் நீங்கள் பிழைத்து விட்டீர்கள் என கூறியபடியே கஷாயத்தை அவனுக்கு ஊட்டினாள். கசப்பு நிறைந்த அந்த மூலிகை கஷாயத்தை அவன் பருகியபடியே, என்னை காப்பாற்றியது சண்டிகாலேஸ்வரரின் அருள் கிடையாது கார்த்திகா, இந்த மருந்தும் நீயும் தான் என கூறியபடியே விழுங்க இயலாமல் விழுங்கிய திருக்கண்ணன், இதை மனிதன் பருகுவானா என கூறியபடியே பாதியை விழுங்கி மீதியை துப்பினான். அவனது செயலை பார்த்தவள் புன்னகையுடன், இந்த கஷாயம்தான் உங்களை இத்தனை நாட்களாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றாள். இத்தனை நாட்களாக என்றால்? நாளை பொழுது விடிந்தால் 10வது நாள். 10 நாட்களாகவா நான் இங்கு இருக்கிறேன்? நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இங்குதான் உங்களுடனே இருக்கிறேன். இது எந்த இடம்? உஞ்சை மாளிகையைப் போன்று இது காணப்படவில்லையே. நாம் இப்போது உஞ்சையில் இல்லை. பிறகு? உஞ்சையின் எல்லையை தாண்டி யாராலும் கண்டறிய இயலாதபடி வெகு தொலைவில் இருக்கிறோம். கார்த்திகாவின் தங்களில் திருக்கண்ணன் எழுந்து நிற்க முயன்றான். ஆனால் அவனது கால்கள் இரண்டும் நஞ்சினால் மரத்து போயிருக்க அடுத்த அடியை எடுத்து வைக்க இயலாமல் தொப்பென்று கீழே விழுந்தான். அவன் விழுவதற்குள் பிடித்து கொண்ட கார்த்திகா அவனை தாங்களாகவே நடக்க வைத்தபடியே அந்த குடிசையை விட்டு வெளியே அழைத்து வந்தாள். கார்த்திகாவின் துணையுடனே நடந்தவன், உனக்கு நான் பெரிதும் இடையூறாக மாறிவிட்டேன் என வருத்தத்துடன் தெரிவித்தான். என் உயிரை காக்க உங்கள் உயிரையே இழக்க துணிந்த உங்களுக்கு இதை கூட நான் செய்ய மாட்டேனா?
உஞ்சைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா என வினவினான் திருக்கண்ணன். இல்லை. ஏன் தெரிவிக்கவில்லை? அவள் அமைதியாக காணப்பட்டாள். என்னை நீ எதற்காக உஞ்சைக்கு அழைத்து செல்லவில்லை? நாம் எதற்கு இந்த வனத்திலேயே இருக்கிறோம்? நம்மை தேடி இந்த வனத்தை சுற்றிலும் வஜ்ரபாகுவின் ஒற்றர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது உடல் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது உங்களை அங்கு அழைத்து செல்வது பெரும் ஆபத்து என்று தோன்றியது. அது மட்டுமல்லாமல் வேறு என்ன காரணம்? உங்களுக்கு என்னை தவிர வேறு யாரும் எந்த பணிவிடையும் செய்யக்கூடாது. ஆதலால்தான் உங்களை யாராலும் அறிய இயலாத இடத்திற்கு அழைத்து வந்துவிட்டேன். அவளை வியப்புடன் நோக்கினான் திருக்கண்ணன். அவளும் அவனது விழிகளையே நோக்கினாள். அப்போது திருக்கண்ணன், எனது வாழ்விலும் வசந்தம் விரைவில் வீசும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அது இவ்வளவு எளிதில், அதுவும் நான் கவனிக்காமல் தவறவிட்ட ஒரு விஷம் தோய்த்த வாளினால் ஏற்படும் என நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவள் கூறியதைக் கேட்டு புன்னகைத்தாள் கார்த்திகா. கார்த்திகா, இதை போன்றே இந்த சொச்சப் பொழுது முழுவதும் புன்சிரிப்பினை சிந்திக் கொண்டிரு. விடுவதற்குள் இழந்த எனது பலத்தை முழுவதுமாக அடைந்து விடுவேன் என அவளது விழிகளை நோக்கியபடியே தெரிவித்தான் திருக்கண்ணன். அவன் தெரிவித்ததை கேட்டு நாணம் கொண்டாள் கார்த்திகா. அதை பார்த்தவன், உனக்கு வெட்கமும் வருமா என வியப்புடன் வினவினான். ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள்? அன்று ஒருவனது வாளினை பிடுங்கி அவனது கழுத்தினை அறுத்து தனியாக எறிந்தாயே, அப்போது ஒரு கணம் அதிர்ச்சியாகவே இருந்தது எனக்கு. அன்றைய கோபம் மற்றும் இன்றைய வெட்கம் என இரண்டும் முரணாக தோன்றுகிறது எனக்கு. அப்போதும் அவள் பதிலுக்கு எதுவும் கூறாமல் அமைதியாகவே நடந்தாள். சிறிது தூரம் சென்றவள் அவனை மட்டும் தனியாக நடக்கவிட்டு அவள் பின்தங்கிக் கொண்டாள். திருக்கண்ணன் மெல்ல நடந்து கொண்டிருந்தான். அருகில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றாற்றின் குளிர்ந்த நீரில் விழுந்து தனது உடலை கழுவிக்கொண்டவன் அந்த ஆற்றங்கரையிலேயே அமர்ந்து நதிநீரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் திருக்கண்ணன். திருக்கண்ணனுக்கு வேண்டிய மருந்து பொருட்களை தயார் செய்துவிட்டு அவனை தேடி வந்தாள் கார்த்திகா. நதியையே விரக்தியுடன் பார்த்து கொண்டிருந்த திருக்கண்ணனின் அருகில் அமர்ந்தாள். அவளிடம், எனது உடல் எப்போது தயாராகும் என வினவினான். இன்னும் சில தினங்கள் ஆகும். இதற்கு மேலும் என்னால் இங்கு பொழுதை கழிக்க இயலாது கார்த்திகா. உங்களது மயக்கமே இன்றுதான் நீங்கி இருக்கிறது. நிச்சயம் உங்களுக்கு ஓய்வு தேவை. நாளை நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். நீ என்ன மருந்தினை அளித்தாலும் நான் பருகுகிறேன். அதற்குள் இழந்த என் உடலின் பலம் திரும்பி வந்துவிட வேண்டும். இப்போது என்ன அவசரம்? அங்கே எனது அரசரும் எனது படைத்தலைவரும் என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். நான் விரைந்து செல்ல வேண்டும். அரசரா? ஆம். யாரை குறிப்பிடுகிறீர்கள்? கரிகாலரையா? ஆம். அவர்தான் அவந்தியில் இல்லையே. யார் சொன்னது? அன்று மாளிகையை திறந்தபோது அவர் அங்கு இல்லையே. திருக்கண்ணன் சிரித்தபடியே, அவர் அங்குதான் இருந்தார், இப்போதும் அங்குதான் இருக்கிறார் என்றான். வியப்புடன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த கார்த்திகா பிறகு, சரி, உங்களது உடல் எப்படி இருந்தாலும் நாளை நாம் இங்கிருந்து புறப்பட்டு விடலாம். பொழுது மேற்கில் விழுந்து விட்டது. குடிலுக்கு விரைந்து வாருங்கள். நான் காத்திருக்கிறேன் என கூறியபடியே சிந்தனையுடன் எழுந்து சென்றாள். குளிலுக்கு சென்றான் திருக்கண்ணன். கார்த்திகா மட்டும் விரிக்கப்பட்டிருந்த பாயின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அகண்ட விழிகள், குழிமியும் செழித்தும் வளர்ந்திருந்த குழி விழுந்திருந்த அவளது கன்னம், திரண்ட மார்பு, சிவந்து கனிந்து காணப்பட்ட அவளது இதழ்கள், சிறுத்த இடை, அவள் அமர்ந்திருந்த நிலையில் இணைந்து கிடந்த வழவழப்பான வாழை கால்கள், அவற்றின் கூடுதலால் இணைந்து கிடந்த அவளது சௌந்தரியம், அந்த நிலையிலும் அவனை வா வா என்று அழைத்ததை போன்று உணர்ந்த திருக்கண்ணன் கதிகலங்கத் துவங்கினான். கலங்கிய எண்ணத்துடன் அவளை நோக்கியவன், தயார் செய்த மருந்து எங்கே? நீ மட்டும் தனியாக அமர்ந்திருக்கிறாய் என வினவினான். அதற்கெல்லாம் இனி அவசியமில்லை. அவசியமில்லையா? ஆம். ஏன்? வேறு மருந்து ஒன்றினை அளிக்க சித்தமாகிவிட்டேன். ஆதலால் இனி அவை பயனற்றவை. பயனற்றவையா? ஆம். எந்த மருந்தினை நீ பயனற்றது என்று குறிப்பிடுகிறாய்? இத்தனை நாட்களாக தாங்கள் பருகிக் கொண்டிருந்தீர்களே, அதைத்தான் பயனற்றது என்று கூறுகிறேன். அப்படியெனில் புது மருந்து உனக்கு கிடைத்து விட்டதா? எங்கிருந்து தயார் செய்தாய்? அதை எங்கிருந்தும் நான் தயார் செய்யவில்லை. பிறகு? அது இத்தனை நாட்களாக என்னிடம்தான் இருந்தது. நான் அடிபட்ட அன்றே அதை எதற்காக நீ எனக்கு கொடுக்கவில்லை? அப்போது அதை நான் தங்களுக்கு வழங்கி இருந்தாலும்
அதை உங்களால் எடுத்திருக்க இயலாது. இப்போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். இப்போது நான் எதற்கு தயாராகிவிட்டேன்? நான் அளிக்கப் போகும் மருந்தினை தாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு. அவளது பேச்சு திடீரென்று விசித்திரமாக மாறிவிட்டதை கண்ட திருக்கண்ணன் திகைப்புடன் அவளை நோக்கியபடியே அவளுக்கு முன் அமர்ந்தான். அப்போது அந்த அறைக்குள் வேகமாக வீசிய குளிர்ந்த காற்று எரிந்து கொண்டிருந்த விளக்கினை அணைக்க திடீரென்று அந்த குடிலை இருள் கவ்வியது. இருள் கவ்விய அடுத்த கணம் திருக்கண்ணனை இழுத்து மடியில் கிடத்திய கார்த்திகா அவனது இதழ்களில் முத்தம் ஒன்றை பதித்தாள். அந்த எதிர்பாராத முத்தத்தில் திணறி போனான் திருக்கண்ணன். நெடுநேரம் கழித்து அவனது இதழ்களில் இருந்து தனது இதழ்களை பிரித்தாள் கார்த்திகா. அப்போது அவளது காதோரம், நீ கூறிய மாற்று மருந்து இதுதானா என வினவினான். இது இல்லை என கூறியவள் அவனை கீழே தள்ளி அவன் மீது படர்ந்தாள். அவள் தனது ஆடைகள் ஒவ்வொன்றாக களைந்து திருக்கண்ணனுக்கு எந்த மருந்தை அளித்தால் அவன் இழந்த தனது பலத்தை மீண்டும் அடைவானோ அதை அவன் திகட்ட திகட்ட அளிக்கத் துவங்கினாள் கார்த்திகா. அவனும் சிறிது சிறிதாக தனது பலத்தை ஒரே இரவில் திரும்பப் பெறத் துவங்கினான். அடுத்த நாள் கண் விழித்தபோது பெரும் உற்சாகத்துடன் கண் விழித்தான் திருக்கண்ணன். கார்த்திகா என்றும் இல்லாமல் பெரும் நாணத்துடன் காணப்பட்டாள். உற்சாகத்துடன் எழுந்தவன் காலை பொழுதிலேயே நீராடிவிட்டு தயாராகி சீழ்க்கை ஒலி எழுப்பினான். அவனது குரலை கேட்ட அந்த அற்புத வெண்ணிற புறவி திருக்கண்ணனை நோக்கி ஓடி வந்தது. பல நாட்களுக்கு பிறகு அவனை கண்டதும் அப்புறவி வாஞ்சையுடன் அவனது முகத்தருகே தனது முகத்தை கொண்டு சென்றது. திருக்கண்ணனும் அதை தனது தோளோடு சாய்த்து கொண்டு அதை தடவி கொடுத்தான். பிறகு அதன் முகம், பிடரி ஆகியவற்றை தடவி கொடுத்தவன் அதன் வாளினை பிடித்து முறுக்கியபடியே ஒரே தாவலாக அப்புறவி மீது தாவி அமர்ந்தான். அவன் தாவியதை கண்டு கார்த்திகா அதிசயத்துடன் நின்றவள், நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் என தெரிவித்தாள். ஆமாம், நான் கொடுத்து வைத்தவன்தான் என கார்த்திகாவின் விழிகளை பார்த்தபடியே தெரிவித்தான் திருக்கண்ணன். நான் கூறுவது நீங்கள் நினைக்கும் காரணமில்லை. வேறு எந்த காரணத்திற்காக நான் கொடுத்து வைத்தவன் என்று குறிப்பிடுகிறாய்? இந்த புறவியை நீங்கள் நண்பனாக பெற்றமைக்காக. இந்த வெண்ணிற புறவி எனது படைத்தலைவருடையது. இருவரை கடந்து மூன்றாவதாக இதை நான் பயன்படுத்துகிறேன். எனது படைத்தலைவர் செங்கு வீரரை காணாத துயரில் இதன் மீது ஏறிய என்னை கீழே தள்ளிவிட்டது. இப்போது இது எனது நெருங்கிய நண்பன். பலமுறை இது எனது உயிரை காத்திருக்கிறது. நான் மனதில் நினைப்பதை செயல்படுத்திவிடும் இப்புறவி அந்த விதத்தில் நான் கொடுத்து வைத்தவன்தான் என கூறியவன் புறவியை தட்டிவிட்டான். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது அப்புறவி. நீண்ட நாள் கழித்து புறவியின் மீது ஏறியவன் பெரும் உற்சாகத்துடன் கார்த்திகாவை 2 முறை சுற்றி வந்தான். பிறகு திரும்பி வந்த திருக்கண்ணன் புறவையிலிருந்து சற்றே குனிந்து நின்று கொண்டிருந்த கார்த்திகாவை தூக்கி அவனது மடியில் அமர வைத்துக் கொண்டு புறவையை தட்டிவிட்டான். புறவி இருவரையும் சுமந்து கொண்டு கம்பீரமாக சென்று கொண்டிருந்தது. அவனது மடியில் அமர்ந்திருந்த கார்த்திகா, நாம் இருவரும் இப்படியேதான் ஊஞ்சைக்குள் செல்ல போகிறோமா என நாணத்துடன் வினவினாள். வழியின் 2 புறங்களிலும் கூர்மையாக பார்வையை செலுத்திக் கொண்டே என மட்டும் பதிலளித்தான் திருக்கண்ணன். வஜ்ரபாகுவின் ஒற்றர்கள் நம்மை பார்த்துவிட்டால் அவர்களையும் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என கூறியவன் இடையில் வைத்திருந்த குறுவாட்களை தொட்டு பார்த்து கொண்டான். நேற்று நடக்கவே சிரமப்பட்டவர் இன்று கூறும் வீரவசனத்தை கேட்டால் விசித்திரமாக இருக்கிறது படைத்தலைவரே என சிரிப்புடன் தெரிவித்தாள் கார்த்திகா. இந்த பலம், வீரம் அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் வழங்கியவள் நீதானே என கூறியவன் அந்த நேரத்திலும் அவளது இதழ்களில் முத்தம் ஒன்றை பதிக்கவே செய்தான். இருவரும் மனப்பாதையை கடந்து பொதுப்பாதைக்குள் நுழைந்தார்கள். இருவருமே எச்சரிக்கை அடைந்தார்கள். காலை பொழுதாகையால் முதன்மை சாலை வெறிச்சோடி போய் காணப்பட்டது. இருவரும் உஞ்சையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அவர்களை 3 புறவிகள் வழிமறித்தன. திருக்கண்ணன் எதிரில் நிற்பவர்களையே பார்த்து கொண்டிருக்க கார்த்திகா மறைத்து வைத்திருந்த குருவாளை நோக்கி அவளது வலது கரத்தை கொண்டு சென்றாள். அவளது கரத்தை தொடுத்த திருக்கண்ணன், அவசரம் வேண்டாம், பொறுமையாக இரு என கட்டளையிட்டான். எதிரிகள் சூழ்ந்திருக்க இவர் எதற்காக பொறுமை காக்க சொல்கிறார் என எண்ணிய கார்த்திகா குழப்பத்தில் காணப்பட்ட போது அவனை இடைமறித்தவர்களில் ஒருவன்
திருக்கண்ணா, உன்னை இதற்காகத்தானா கார்த்திகாவை பின்தொடர சொல்லி வேளக்கார படைத்தலைவர் கட்டளையிட்டார் என கோபத்துடன் வினவினான். அந்த குரலை கேட்டதுமே பதறிய திருக்கண்ணன் புறவையில் இருந்து குதித்தான். அவன் கீழே குதிப்பதற்குள் புறவையில் அமர்ந்திருந்த மற்றொருவன், திருக்கண்ணா, உன்னை நான் கார்த்திகாவை தொலைவில் இருந்து கண்காணிக்கச் சொல்லித்தானே கட்டளையிட்டேன். ஆனால் நீ அவளுடன் வரும் நிலையை பார்த்தால் என கூறிய திவ்யன் வாக்கியத்தை பாதியிலேயே விழுங்கி, தகவல் அளித்து விட்டாவது சென்றிருக்கலாம் அல்லவா? எங்களை கடந்த 10 தினங்களாக இந்த காடு மலை என எங்கும் தெரிய வைத்து விட்டாயே என சற்றே கோபத்துடன் வினவினான். அப்போது திருக்கண்ணன் எதையோ கூற வாயை திறந்தான். ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட கார்த்திகா, அவர் மீது எந்த தவறும் இல்லை, அவரை என அவள் கூறிக்கொண்டிருந்த போது இடைமறித்த திவ்யன், திருக்கண்ணா, தக்க சமயத்தில் முன்னிருக்கும் தக்க துணையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என தெரிவித்தான். புறவையில் அமர்ந்திருப்பது திவ்யன்தான் என அறியாத கார்த்திகா எதையோ பதிலுக்கு கூற வாயெடுத்தாள். ஆனால் அதற்குள் அவளது இடையை பற்றி அவளை இழுத்த திருக்கண்ணன், சற்று நேரம் நீ அமைதியாக இரு என அவளிடம் சற்றே கோபத்துடன் கூறியவன் திவ்யனின் மெய்க்காவல் தலைவனை நோக்கி, பேரரசே, தகவல் அளிக்க முடியாத சூழ்நிலை. நேற்று காலையில் தான் நான் கண்விழித்தேன். மார்பில் நஞ்சுவாள் பாய்ந்துவிட்டது. இவள்தான் என்னை காப்பாற்றினாள். புறவியேற முடிந்த உடனே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உங்களது மெய்க்காவல் தலைவனான என்னையே தாங்கள் தேடி வரும் நிலைமையை உருவாக்கியமைக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தவன் தரையில் ஒரு காலை ஊன்றி மண்டியிட்டு தலையை தாழ்த்தினான். அவன் பேரரசே என அழைத்த அடுத்த கணம் புறவையில் அமர்ந்திருந்த அவந்திகாவும் சட்டென்று புறவையில் இருந்து குதித்து விட்டிருந்தாள். கார்த்திகா சற்றே நடுக்கத்துடன் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தாள். உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது மெய்க்காவலரே? அபாயம் ஏதும் இருக்கிறதா? அபாய நிலையை கடந்து விட்டேன் அரசே. இனி எந்த கவலையும் இல்லை. ஆதலால் தான் உங்கள் இருவரையும் கொலை செய்ய வெறியுடன் சுற்றி கொண்டிருக்கும் வஜ்ரபாகுவின் ஒற்றர்கள் நிரம்பிய இந்த காட்டுப்பாதையில் அவளை மடியில் ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாயா? திருக்கண்ணன் எந்த பதிலையும் அளிக்க முடியாமல் அமைதியாக தரையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்போது திவ்யன், திருக்கண்ணா, வந்த காரியம் என்ன ஆனது? வஜ்ரபாகு அனுப்பிய ஒற்றனை தீர்த்து கட்டி விட்டாயா? அவனை நான் கொன்றுவிட்டேன் தலைவரே. ஓலையை கைப்பற்றிக் கொண்டாய்தானே? கைப்பற்றி விட்டேன் என அவன் கூறிய போதே ஓலையில் என்ன எழுதியிருந்தது என அவன் வினவ, வஜ்ரபாகுவின் ஒற்றனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஓலையை திவ்யனிடம் அளித்தான். அதை வாங்கிய திவ்யன் வாசித்துக் கொண்டிருந்த போதே, ஓலையை நான் கைப்பற்றும் முன்னரே அது பிரிக்கப்பட்டு இருந்தது தலைவரே. ஒற்றனை நான் கொன்றுவிட்டேன். இருந்தாலும் தகவல் வாய்வழியாக சுங்கனை சேர்ந்திருக்கும் என்று கருதுகிறேன் என தெரிவித்தான். கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அல்லவா இருக்கிறது? கடந்த சில நாட்களாக உஞ்சையில் அரசர் சதகர்ணியின் உத்தரவும் இல்லாமல் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு படைப்பிரிவு சுங்கப்படையை எதிர்க்க வந்திருக்கிறோம் என்று உஞ்சையின் கிழக்கே நிலை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வஜ்ரபாகு எதற்காக சுங்கனை வரவழைத்திருக்கிறான்? அதுவும் நான் உஞ்சையில் இருப்பதை அறிந்தும் என வினவினான் திவ்யன். திவ்யன் வைத்திருந்த ஓலையை வாங்கி படித்த கரிகாலர் சுங்கனை உடனே அழைத்திருக்கிறான். சுங்கன் என்றிருப்பது சுங்க புத்திரனை குறிக்கிறதா அல்லது சுங்க படையை குறிக்கிறதா என வினவினார். அதுவரை அமைதியாக நின்ற கார்த்திகா, சோழ பேரரசர் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் என தெரிவித்தவள் அமைதியானாள். என்ன கார்த்திகா, நீ கூற விழைகிறாய்? இன்னும் 2 கிழமை கழித்து அவந்தியை சாதவாகன அரசர் குணாலா சுங்கர்களிடமிருந்து கைப்பற்றிய நாள் வர இருக்கிறது. அன்று வீரர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தங்களது வீரத்தை வெளிப்படுத்துவர். ஒருவேளை அதை மையமாக வைத்துத்தான் வஜ்ரபாகு திட்டம் தீட்டுகிறாரோ என வினவினாள். கரிகாலரும் திவ்யனும் ஒரே நேரத்தில் அதுவரை எதுவும் பேசாமல் அமைதியாக நின்ற அவந்திகாவை நோக்கினார்கள். அப்போது அவந்திகா, ஆமாம் பேரரசே, இவள் கூறுவது உண்மைதான் என தயக்கத்துடன் தெரிவித்தாள். சரி என கூறிய கரிகாலர் பணிவுடன் நின்ற திருக்கண்ணனையும் அவனுடன் நெருக்கமாக நின்று கொண்டிருந்த கார்த்திகாவையும் கண்டவர், எனது படைத்தலைவர் செங்கு வீரர் மட்டுமே நமது வாழ்வியல் இலக்கணமான வீரம் மற்றும் காதல் என இரண்டிலும் சிறந்து விளங்குகிறார் என எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் மற்றவர்களும் காதலில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொருவராக நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது திருக்கண்ணா என முதலில் திவ்யனையும் பிறகு திருக்கண்ணனையும் பார்த்தபடி கூறியவர் புறவியை தட்டிவிட்டார்.
விட்டார். அப்போது அவந்திகா கார்த்திகாவிடம் வந்தவள், உன்னை அவந்தியில் தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் சோழப்படை தலைவருடன் புகாருக்கு எப்படி செல்வது என சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீயும் என்னுடன் துணைக்கு வரப்போகிறாய் என நினைக்கும் போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கார்த்திகா என அவந்திகா கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட திவ்யன், உடனே இருவரும் உஞ்சைக்கு திரும்பிச் செல்லுங்கள் என அவந்திகா மற்றும் கார்த்திகாவிடம் தெரிவித்தான். அவந்திகா, நீங்கள் இருவரும் என வினவினாள். கரிகாலர் ஏதோ திட்டம் வகுத்து விட்டார். அவரை காக்க வைப்பது அவ்வளவு நல்லதல்ல. நாங்கள் உடனே செல்ல வேண்டும் என அவரிடம் தெரிவித்தவன், திருக்கண்ணா, நீ புறப்படு, நமக்கு பணிகள் காத்திருக்கின்றன என கட்டளையிட்டுவிட்டு கரிகாலரை பின்தொடர்ந்து புறவையில் மின்னல் வேகத்தில் செல்லலானான். உடனே இருவரிடமும் விடைபெற்ற திருக்கண்ணன் திவ்யனுடன் விரையலானான். 2 தோழிகளும் மூவரும் புழுதி பறக்கச் செல்வதை பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள்.